everyone, welcome back to my channel guys. Hope you guys are all doing well. So guys, இன்னைக்கு வீடியோல as you see from the title, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு Nykaa haul போட்டோம். So அதனால சில products எல்லாம் வாங்கியிருக்கேன். அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். And some products I've already used to create this makeup look. So அதை பத்தி எல்லாம் பேசிட்டு என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன். So without any further delay, let's begin the video. So guys, சில products வந்து நான் already யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிலது வந்து யூஸ் பண்ணல. If I have used that product, I'll share my opinion. So அதில் first வந்து perfume எனக்கு ரொம்ப பிடிச்ச thing, and even my husband loves it. So அதனால புது perfume try பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். So first வந்து Bath and Body Works உடைய மினி சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன், சின்னது. இது வந்து Happy Birthday Fine Fragrance Mist. So it's a beautiful perfume. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. It's a body mist actually, but ஒரு perfume ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல் கொடுக்கும். It kind of a florally fruity kind of a scent. ஒரு sweet fragrance இருக்கு. இதோட notes எல்லாமே vanilla buttercream இருக்கிற மாதிரி ஒரு fragrance. So அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So I have been used for 1 week now, and highly recommend to check this out. So கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து Nykaa உடைய Moi Delight Vanilla Etude Perfume. So இந்த வாட்டி நான் vanilla இருக்கிற ரேஞ்ச்ல தான் நான் perfumes and products வாங்கினேன். Because vanilla எனக்கு பிடிக்கும், but I don't know why I haven't collected much. அதனாலேயே this time I particularly wanted to try some vanilla products. அதனால vanilla அப்படின்னு வாங்கினேன். ஸோ அதில் இந்த ஒரு ரேஞ்ச் இது வந்து இட்ஸ் எ ப்ராப்பர் பர்ஃப்யூம் கைண்ட் ஆஃப் எ திங். ஸோ ஆக்சுவலி ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்தது, வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த பாட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டில் ஆக்சுவலி. அண்ட் திஸ் ஆல்சோ எ vanilla fragrance. And ஸோ மூடி தான் கொஞ்சம் டைட். Yes, it's a beautifully vanilla perfume. So அதனால இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And this one கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து 30 ml இருக்குது, and this for 650. ஸோ ஆக்சுவலி இதில் அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கல, வெறும் 5% தான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் நியூலி லான்ச்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி வாங்கினதால அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை. பட் worth the money. ரொம்ப நல்லாயிருக்கு இது. ஸோ என்னென்னா வாங்கின உடனே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்லும்போது எதை வாங்கலாம் எதை வாங்க வேண்டாம் அப்படின்னு ஈஸியாக என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் அதெல்லாம் வாங்கினதுனால இந்த ஒரு திங் எனக்கு ஃப்ரீயாக வந்து இது வந்து Nykaa-உடைய Wanderlust Ethiopian காஃபி அப்படிங்கிற ஒரு ஷவர் ஜெல் எனக்கு ஃப்ரீயாக வந்து திஸ் ஐ டென்ட் பை, there was some offer. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில குட்டி பர்ஃப்யூம்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த ட்ராவல் சைஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் சம் பேக்கப்ஸ். ஸோ அதில் 5 பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். அகெயின் இது Nykaa-உடைய Wanderlust Tropical Thai Sunlight Mango and Peony Etude Perfume. ஸோ இந்த குட்டி வெர்ஷன் எல்லாம் என்னென்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்ட் யூ கேன் ட்ரை பிஃபோர் இன்வெஸ்டிங். பெரிய பாட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த குட்டி வாங்கலாம். ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, வெரி ரீசெண்ட்லி லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ண பர்ஃப்யூம். ஸோ இது வந்து மேங்கோ இருக்குது. ஃபுல்லாக மேங்கோ எடுத்து அப்பிக்கிற மாதிரியே ஒரு ஃப்ரெக்ரன்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் வெரி லாங் லாஸ்டிங். இந்த குட்டி பாட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங். இது வந்து ப்ரைஸ் 349, and as I said there was some 5% discount, and I got this shower gel for that. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் இது வந்து ட்ரீமிங் ஆஃப் பாரிஸ். இது வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பை ஒன் மோர் திங். ஸோ ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்னொன்று யூஸ் பண்ணாமல் வச்சது உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி நான் இதில் வச்சுருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. த ரீசன்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லவ் ஸ்டக் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம், லவ் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம் இந்த ரேஞ்சில். பட் த ரீசெண்ட் ஒன்ஸ் ஆர் ரியலி அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் திஸ் ஒன் வெரி ஸ்வீட் அண்ட் ஃப்ளோரலி சென்ட். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியாது, பட் overall everything is really nice. This குட்டி perfumes are really nice. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அதில் இன்னொன்று ஜெய்ப்பூர் ராயல் பிங்க், இதுவுமே அப்படிதான் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
இன்னொரு இருக்குங்க என்கிட்ட 2 இருக்குது ஜெய்ப்பூர் ராயல் பர்ஃப்யூம்ங்கிற ஒரே ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ as I said நான் ட்ரீமிங் ஆஃப் பாரிஸ் அண்ட் ராயல் பர்ஃப்யூம் ரெண்டுமே வாங்கினேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதுனால ரெண்டுமே பேக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ I have 2 of them with me now. So this is also really nice and டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த வெனிலா ஒரு பர்ஃப்யூம், அப்புறம் இந்த ஜெய்ப்பூர் ராயல் பேலஸ், அப்புறம் இந்த ட்ரீமிங் ஆஃப் ஜெய்ப்பூர் ராயல் பிங்க் அண்ட் ட்ரீமிங் ஆஃப் பாரிஸ் கண்டிப்பாக 100% நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இது வந்து லவ் நோட்ஸ் லவ்ஸ்டக்கோடைய லவ் நோட்ஸ் பர்ஃப்யூம். இது வந்து பேக்கப்காக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகும்னு சொல்லி இதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஓவரால் பர்ஃப்யூம் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளஷஸ். ஓ மை காட், இந்த ப்ளஷஸ் எல்லாம் எவ்வளோ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னால் எவ்ரி வீக் தே ஹாவ் லான்ச்சிங் ப்ளஷஸ். ஸோ அதனால் நிறைய ப்ளஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ வில் ஷோ யூ ஒன் பை ஒன். சிலது வந்து நான் நைக்காவில் வாங்கினேன், சிலது வந்து அவங்களோட ஓன் வெப்சைட்ஸ்லேயே வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைக்காவில் வாங்கினது நான் காட்டிட்டேன். இது வந்து சுகர் உடைய Cloud9 Niacinamide Glow Blush Berry Mauve அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம். திஸ் ஹவ் த பேக்கேஜிங் கம்ஸ். நான் ஆக்சுவலி இது இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஐ வாண்டட் டு ட்ரை பட் ஐ couldn't able to try because நிறைய இருக்குங்கிறதுனால இதை என்னால் ட்ரை பண்ணவே முடியல. I'm going to open the cover. ஸோ நான் சுகரில் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், லைக் when I started my யூடியூப் திங். அப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆஃப்டர் சம் டேஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்ததில் அதை சுகர் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பட் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் சுகர் ஒன். இது வந்து ஷேட் பெரி மாவ். ஸோ எ பிக் டோ ஃபுட் அப்ளிகேட்டர். எனக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாவ், எ பியூட்டிஃபுல் மாவ் ஷேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து. ஸோ எனக்கு லிப்ஸ்டிக்ஸில் இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ லைக் ப்ளஷ்லேயுமே அப்படி தான். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். நான் இதை வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்ஸோடைய வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வாட்டி மார்ஸ் ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மார்ஸோடைய சுகர் ரஷ் லிக்விட் ப்ளஷ். இது வந்து நான் நைக்காவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களோட ஓன் வெப்சைட்டில் அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அதனால thought to try it on Nykaa. So this is how the product looks like. It's a beautiful packaging. இந்த மாதிரி ஒரு டிசைன் கேப்ல இந்த மாதிரி டிசைன் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஷேட் 06. ஸோ 06 பீச் பை. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோரலி ரெட் கைண்ட் ஆஃப் எ ஷேட். ஸோ பிக்மெண்டேஷன் வைஸ் இது வந்து சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வாட்ச் வீடியோ பண்ணியிருக்கேன், பட் அதை வந்து இன்னும் எடிட் பண்ணி போட முடியல. இன்னொன்று 02 கோரல் சார்பே. ஸோ இது பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ as you can see, this is a peach pie and this is a coral sorbet. இது வந்து ஒரு ஆரஞ்சு கைண்ட் ஆஃப் எ ஷேட். இது வந்து அதை விட எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஷேட். பட் பிளெண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது, பட் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும், அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பிளெண்ட் பண்ணணும் if you have purchased this one. அண்ட் I really like அந்த blush our liquid blush இருக்கு இல்லையா, அதை விட அதே மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்முலேஷனில் இருக்குது. அதனால் இதுவுமே ஓகே. மூவிங் ஆன் டு த இன்சைட் ஓடிய I am tinted blush. அதில் 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 0304. ஸோ திஸ் ஹவ் த இன்சைட் blushes லுக்ஸ் லைக் I am tinted blush. இது வந்து இந்த ஷீக்லாம் ஓடைய பேக்கேஜிங் இதே மாதிரி இருக்கும், ஷீக்லாம் பிராண்டோடையது. ஸோ அதை பார்த்து இதை இன்ஸ்பயர் ஆகி நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷேடில் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ நான் ஐம் கோயிங் டு ஸ்வாட்ச் த ஷேட் blushing bride. So this is how the packaging looks. பெரிய டோ ஃபுட் அப்ளிகேட்டர். பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி கீழே இருக்கிற ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் எனக்கு தெரியல. அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும். ஸோ I am tinted blush. ஸோ இட்ஸ் அ நேம் டிண்ட் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பிக்மெண்டேஷன் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் பிக்மெண்டேஷன் தான். இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ப்ளஷ். இது வந்து ஒரு டிண்டட் ப்ளஷ். ஸோ இதை பில்ட் பண்ணணும். ஒரு டே டு டே பேசிஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது லுக் அட் தட், இந்த பிரைட் பர்கண்டி கலர் இருக்கிற ஒரு ப்ளஷ். ஸோ நான் சில ஸ்வாட்சஸ் பண்ணதுனால இந்த இருக்குது, ப்ளீஸ் இக்னோர் தட். ஸோ திஸ் இஸ் wine and dine and this one is blushing bride. ஸோ கலர் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட்
This says Y99, but it's more of brown kind of a thing. So on cheeks எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பிராண்ட். ஆக்சுவலி இதை பற்றி ஜாஸ்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, பட் டெஃபினெட்லி இதை பார்த்தே ஆகணும். இது வந்து ஜஸ்ட் அப்ஸோடைய பார்ன் டு ஸ்கல்ப்ட் ப்ராடக்ட் அண்ட் பார்ன் டு ப்ளஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஷ் காட்டிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் வடிவில் வர ஒரு ப்ளஷ் இது. ஸோ திஸ் ஹவ் த பேக்கேஜிங் லுக்ஸ் லைக். இதில் நான் வாங்கின ஷேடு வந்து பெர்ரி ப்ளூம் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ திஸ் ஹவ் த லுக்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணணும். இவ்வளோ தான் இருக்குது ப்ராடக்ட். Wow. So this is what the wine shade should be look like. இது வந்து deep plum as the name suggests berry shade. இது டார்க்காக இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் பிளெண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுனாலே இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். I didn't expect this dark, but as we can see how my taste gonna look. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி மாவு பிடிக்கும், பட் இந்த மாதிரி அந்தளவுக்கு டார்க்காக பிடிக்காது. லெட்ஸ் சி, அது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா என்னோடய ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ன் டு ஸ்கல்ப்ட். ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை அடுத்த வீடியோவில் நான் எப்படி பிளெண்டிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ திஸ் ஹவ் த ப்ராடக்ட் லுக்ஸ். இது வந்து ஒரு ப்ரான்சர் ஸ்டிக். ஸோ இப்போது இந்த நியூட் ஸ்டிக் எல்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இது. இது வந்து நம்ம ஊரில் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஷேட் 03 மோக்கா. ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. 3 கலருமே நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்காக பண்ணியிருக்கிற ஒரு ரேஞ்ச் இது. ஸோ அங்கே ஷேட் மோக்கா. as you can see, it's a bronzer. It's a warm undertone bronzer. கொஞ்சம் கூலாகவும் இருக்குது. இது வந்து ஒரு நியூட்ரல் அண்டர்டோன் இருக்கிற bronzer மாதிரி நம்ம வச்சுக்கலாம். as you can see, it's a beautiful bronzer guys. என்னோட ஷேடுக்கு ரொம்ப நல்லா ஆச்சு. as you can see, this how my face looks with this product. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் பவுடர் ப்ரான்சர் போட்டு செட் பண்ணியிருக்கேன். பட் ஓவரால் ஐ ரியலி லைக் திஸ் ப்ரான்சர் கைஸ். ரொம்ப அஃபோர்டபுள். இது வந்து 625 ஆக்சுவலி, பட் நான் அவங்களோட ஓன் வெப்சைட்டில் வாங்கினேன். ஜஸ்ட் அப்ஸோடைய ஓன் வெப்சைட்டில் வாங்கினதுனால buy 2 get 2 ஆஃபர் இருந்தது. அதில் it was only 250 or 300 அந்த ரேஞ்சில் தான் இது இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஃபார் 300 rupees if you are getting this kind of a bronzer, higher end வாங்கணும்னு அவசியமே இல்லை. You can achieve a beautiful look with this kind of a product. So one more tint. This is from Etude House Dear Darling tint. இது வந்து ஷேட் ஆக்சுவலி எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை, PK003 அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ இதுவுமே நான் இப்போ ஆக்சுவலி அப்ளை பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெரி கைண்ட் ஆஃப் ஏ டிண்ட். as you can see, இது வந்து ப்ளஷ். ஸோ அதனால் இவ்வளோ டார்க்காக இருக்குது. இது வந்து டிண்ட், அதனால் இந்தளவுக்கு ஒரு ஸ்லைட் பிக்மெண்டேஷன் கம்மி இருக்குது. ஒரு சில்லான கூலிங்கான எஃபெக்ட் இருக்குது. அந்த டிண்ட்ங்கிறதுனால உங்கள் ஸ்கின்க்கு அப்படியே ஒட்டிக்கும், ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் தட். ஸோ அடுத்ததான் 2 பியூட்டி பிளெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று வந்து ப்ரோ ஆர்டேலேருந்து ஸ்ட்ரோப் அண்ட் பிளெண்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டி பிளெண்டர். ஸோ அதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ டுடே ஐ யூஸ் டு பிளெண்ட் மை ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் எப்படி இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ரியலி நைஸ் பியூட்டிஃபுல் பியூட்டி பிளெண்டர். டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் டு செக் திஸ் அவுட். அண்ட் ஒன் மோர் வி ஹேவ் ஃப்ரம் Forever 52. இது வந்து ஸ்கின் லைக் பிளெண்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டி பிளெண்டர். நான் இது இன்னும் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வர வீடியோஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் ஹவ் இட் லுக்ஸ் வெரி ஸ்மூத் அண்ட் வெரி குஷ்னி. ஸோ இது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபார் நவ் ஐ ஹவ் பீன் யூஸிங் திஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோ ஆர்ட்லேருந்து 2 ப்ரஷ் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இந்த ப்ரஷ். இது வந்து ப்ளஷ் ப்ரஷ். So this how the brush looks like. Now I have already using this brush because இப்போ recent daysல நிறைய blushes வந்ததுனால அதை blend பண்ணுறதுக்கு ஒரே ப்ரஷில் வச்சு நான் blend பண்ண முடியல. and I cannot wash every single day. அதனால ஒரு 4-5 ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். and I was out of the brush. so thought let me try this அப்படின்னு சொல்லி வாங்கினேன். and I really liked it. So big and it hugs my cheeks beautifully and blends everything, powder or liquid,
anything it is blending beautifully. So அதனால எனக்கு இந்த brush பிடிச்சிருக்கு. இது வந்து price 400, but there was some discount, I think 10 or 20%. so அதனால okay fine நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் இது வந்து PF01 அப்படிங்கிற ஒரு ப்ரஷ். இது வந்து டேப் ஆன் கன்சீலர் ப்ரஷ். ஸோ இது வந்து எனக்கு கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைனா கட் க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன். ஸோ இது இன்னும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து எல்ஃப்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்ஃபோடைய சாஃப்ட் கிளாம் சாட்டின் ஃபவுண்டேஷன், எல்ஃபோடைய ஸ்குவீஸ் மீ லிப் பாம், அண்ட் இது வந்து லிப் லைனர்ஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலி லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்ஃபோடைய வீடியோ மட்டுமே போட்டிருக்கேன். அதில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்ததுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க முடிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணீங்கன்னா எல்ஃபோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். பட் இந்த அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து இந்த கிளைட் ஆன் வெறும் கிளைட் க்ரீம் கிளைட் லிப் லைனர். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட் நவ் ஐம் யூஸிங் ஐ ஹவ் யூஸ் த ஷேட் டார்க் கோகோ. பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட், ஒரு டீப் டார்க் ப்ரௌன் ஷேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ என்னை விட ஒரு டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் டஸ்கி ஸ்கின் டோன் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டு செக் திஸ் அவுட். அண்ட் லிப் பாம்க்கு ஆஸ் ஐ செட் ஐ ஹவ் பாட் ஒன் மோர் லிப் பாம். இது வந்து டாட் அண்ட் கீ உடைய பேரியர் ரிப்பேர் ஹைட்ரேட்டிங் லிப் பாம் SPF 50. இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ். வித் தட் எல்ஃபோடைய ஸ்வீஸ் மீ லிப் பாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த 2 லிப் பாமே நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீகோட்லேருந்து 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ரீகோடோடைய ஏஸ் ஆஃப் பேஸ் ப்ரைமர், அண்ட் ரீகோடோடைய டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், அண்ட் ரீகோடோடைய மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ these 3 products were really nice. I used to create this makeup look. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் and I highly recommend to check this out. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ this was a great thing I purchased. ஏன்னா ரீகோட் வந்து ஹிட் ஆர் மிஸ் கைண்ட் ஆஃப் a thing. அதனாலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்ததை நான் இதை வாங்கினேன். ஸோ ஜஸ்ட் டு செக் அவுட் ஹவு த பேஸ் ப்ராடக்ட்ஸ் கோனா லுக் ஃப்ரம் ரீகோட் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வாங்கினேன். ஸோ அடுத்த இன்னும் செட்டிங் ஸ்ப்ரே. இது எல்ஃப்லேருந்து மேட் அண்ட் மிஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து பேக்கப். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரேவும் நான் எல்ஃபோட வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ வாட் அண்ட் ஆல் ஐ ஷாப்ட் தீஸ் லாஸ்ட் மந்த்ஸ் அண்ட் திஸ் மந்த். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப் ப்ராடக்ட்ஸில் இன்சைட் உடைய நோ ஸ்மச் லிப் கலர். ஸோ பியூட்டிஃபுல் ஃபார்முலேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்முலேஷன். ஸோ நிறைய லிப்ஸ்டிக் இதில் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு ஃபார்முலேஷன். அதில் இந்த ஒரு டார்க் ரெட் ஷேட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து ஃப்ளோரிடா கீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் bright red kind of a shade. So I'm going to swatch it here. So look at that pigment guys, such a beautiful pigmentation. ரொம்ப ரொம்ப long lasting, lightweight and dry ஆகாது, very pigmented. And what you need, everything is there under one lipstick. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு shade and formulation both are really nice. ஸோ இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுனாலே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெரி வெரி பிக்மெண்டட் கைஸ். ஸோ டெஃபினெட்லி யூ ஹேவ் டு செக் திஸ் ரேஞ்ச். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரேஞ்ச் ஃப்ரம் இன்சைட். இன்னொரு ரேஞ்ச் இருக்குது, பட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸில் வந்து லிப் ஹனி ப்ளம்பிங் கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் ஹவ் த லிப் ப்ளம்பிங் கிளாஸ் லுக்ஸ் லைக். இது வந்து ஷேட் ஹனி டியூ அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். இந்த குட்டி பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லிப் கிளாஸ். wow, such a beautiful color guys, as you can see. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் only once and I was fallen for the love with this kind of a gloss. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரொம்ப லிக்விட் இல்லாமல் ரொம்ப திக் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் அந்த ஒரு பிக்மெண்டேஷன் ரொம்ப சில் எஃபெக்ட் இல்லாமல், சிலது வந்து இருக்கும் ஒன்று எரியும் இல்லைன்னா ரொம்ப சில்லுன்னு கொடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப நல்லா ஒரு ப்ளம்பிங் கிளாஸாக இருக்குது இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸை செக் அவுட் பண்ணனா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி ஆகணும். ஆல்மோஸ்ட்
80-90% ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ்னால சில ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். சிலது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் இந்த இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த கலர் மீ பிரைட் ஸ்கெட்ச் லைனர்ஸ் ஐ காட் இன் black, brown and plum. So now I have used the shade plum on my eyes. So this is how the pen looks like. A beautiful formulation guys. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த formulation. So I used all three to test how this gonna looks on me because I have oily eyelids. கொஞ்ச நேரம் விட்டாலே ஆயில் ஆகிடும். ஆஃப்டர் பிகமிங் ஆயிலி ஐலிட்ஸ் இஃப் இட் இஸ் தேர் இட் இஸ் அ குட் ப்ராடக்ட் இன் மை ஒப்பீனியன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரத்துக்கு இருந்தது. லைக் இட் டிடன்ட் கம் ஆஃப் அட் ஆல். ஸோ சில லைனர்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் இட் கம்ஸ் லைக் எ லேயர் பட் இட் டிடன்ட் கம் அண்ட் இட் டிட் நாட் ஹர்ட் மீ. ஸோ ஆக்சுவலி ஐ ஸ்லெப்ட் போட்டுக்கிட்டு தூங்கிட்டேன். இந்த ஒரு பிளாக் லைனர் வச்சுட்டு நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணலான்னு சொல்லி போட்டேன் பட் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் வரைக்கும் அப்படியே இருந்தது. ஸோ highly recommend to check this out. And this pigmentation is very nice guys. So let me show you. So it's black and the liner is very thin. ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எப்படி வேணால் நீங்கள் ட்ரா பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ this the black one. Let me show you the brown one. So this the brown. As you can see the brown is a beautiful shade. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த brown. And also the plum is also really nice. The plum shade நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். a beautiful thing guys. Definitely need to check this out. ஸோ அதை வாங்கினதுனால எனக்கு ஒரு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் ஒரு ஃப்ரீயாக கிடச்சிது. இது வந்து ஷேட் பிக் பெரி அப்படிங்கிற ஒரு ஷேட். லெட் மீ swatch this also. பிரைட் பிங்க் கைண்ட் ஆஃப் ஷேட். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இப்போது ஃபுல்லாக நியூட் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன். ப்ரௌன்ஸ் அண்ட் நியூட்ஸ். ஸோ எப்போது அந்த மாதிரி ஷேட் யூஸ் பண்ணும்போது நான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐ பாட் தேர் நியூ லிப்ஸ்டிக். திஸ் இஸ் ஸ்டே ஆன் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை இதை. ஒன் மோர் ஷேட் வாஸ் தேர். ஒன் மோர் லிப்ஸ்டிக். ஸோ திஸ் ஹவ் த ப்ராடக்ட் லுக்ஸ் லைக் எ பியூட்டிஃபுல் transparent packaging. Now Swiss Beauty has increased their price. ஸோ முன்னே கம்பேர் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து சிக்னேச்சர் ரெட் அப்படிங்கிற ஒரு ஷேட். Oh my god, as you can see it's a beautiful red kind of a shade. அந்த பிரைட் இல்லாமல் இந்த பியூட்டிஃபுல் ரெட் லைக் என்னோட ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெட். ஸோ ஃபார்முலேஷன் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன்னா நிறைய வேறு லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணதுனால இந்த ஃபார்முலேஷன் என்னால் ட்ரை பண்ண முடியல. டெஃபினெட்லி ஐ கோனா ட்ரை. திஸ் இஸ் த ஷேட் earthy brown. wow. இது ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி நைஸ் பியூட்டிஃபுல் ஷேட். ஸோ ஷேட் வைஸ் பிக்மெண்டேஷன் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் the formulation I need to check. I'll definitely check and let you know in my shorts or short. Next few skincare and hair care products. So அதில் வந்து Nykaa Naturals உடைய tea tree and neem purifying gel வாங்கியிருக்கேன். இது வந்து நான் சம்டைம்ஸ் இந்த ஷேவ் பண்ணுறதுக்கு ஆலோவேரா ஜெல் போடுவேன். அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பிகாஸ் க்ளீன் ஃபேஸில் நம்ம ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒன். ஏன்னா ஆக்சுவலி யூ கேன் சி இது ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இதை போட்டுக்கிட்டு ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதை போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருவேன். ஸோ தட் எனக்கு அந்த சூதிங் கிடைக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் நீம் அண்ட் டீ ட்ரீங்கிறதுனால எனக்கு பிம்பிள் இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது மை செகண்ட் ஒன் பேக்கப் ஆக்சுவலி. ஸோ அடுத்த புதுசாக வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த சிம்பிளோடைய கிளென்சிங் ஜெல்லி ஆயில் கைண்ட் டு ஸ்கின் கிளிசரிங் ப்ளஸ் ஸ்குவாலின் இருக்குது. ஸோ இது மேக்கப் ரிமூவர். ஆக்சுவலி எனக்கு ஐ லவ் த சிம்பிள் ப்ராடக்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே அவங்களுக்கு பேக்கப் வச்சுருக்கேன்னா சிம்பிளோட மைஸ்லர் வாட்டர். இது வந்து நிறைய பாட்டில்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதுவுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன். ஸோ ஐ ஸ்டில் ஹேவன்ட் யூஸ்ட் இட். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஹேர் கேர் ப்ராடக்ட். ஒன்று வந்து குட்டியாக வாங்கினேன். இது வந்து லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம்.
ஸோ திஸ் ஒன் மை லவ் மை லவ். ஸோ ஏன்னா இது பெரிய பாட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு 3வது பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் whenever I wash my hair I just apply that serum. ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியல எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது. லைக் கீழே விழுந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்திலே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் அ பேக்கப். ஸோ அதனால் இதை வாங்கினேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ஒர்க்ஸ் on all hair, any type of hair it works. So definitely you have to check this out. Mostly நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. If you haven't tried, some people would have டவுட். அதனால் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததான் இந்த டேக் கவர் லூஸ் பவுடர் ஃப்ரம் பேக். இதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. நான் ஏன் அப்படிங்கிறத கூட நான் வீடியோவில் சொல்லிடுறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததாக மிஸ்க்ளேர்லேருந்து டியூஇ மேட் லிப் கலர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. மிஸ்க்ளேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி நான் மிஸ்க்ளேர் யூஸ் பண்ணி. நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் சடனாக நான் இந்த லிப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். ஐ வாண்டட் டு ட்ரை. இட்ஸ் பீன் அ வைல் I have used the மிஸ்க்ளேர் ஒன். So guys, this is how the packaging looks like from. Actually இது வந்து அந்தளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பேக்கேஜிங். இது அப்போது வந்துட்டு இருந்தது. லைக் 2 years பேக் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் வந்துட்டு இருந்து. இப்போ ஏன் இதை விட்டுருக்காங்க எனக்கு தெரியல. ஸோ எனிவே ஃபார்முலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் த பேக்கேஜிங். ஸோ திஸ் இஸ் ஷேட் 16 டே ட்ரிப். நான் வந்து இங்கே ஸ்வாட்ச் பண்ணுறேன். ஸோ யா, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஷேட். பட் பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது. ஸோ நான் இதை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லணும். கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மாவ் மூஸ் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ சடனாக காணாமல் போன ஒரு பிராண்ட்னா இதுதான். இதை பற்றி யாருமே அந்தளவுக்கு பேசுறதில்லை இப்போது. ஸோ திஸ் ஹவ் த ஷேட் லுக்ஸ். ஸோ யா, இட்ஸ் அ நைஸ் ஷேட். லெட்ஸ் ட்ரை அண்ட் லெட் யூ நோ ஹவ் ஐ ஃபெல்ட் அபவுட் த formulations. So guys, லாஸ்ட்டாக ஹையர் எண்டில் இருந்து 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நான் ஆக்சுவலி பேசவே இல்லை இப்போ வரைக்குமே. அதை பற்றி பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சிட போகிறேன். ஸோ ஒன்று வந்து ஃபென்டி பியூட்டியோடைய ஈஸி ட்ராப் பிளரிங் ஸ்கின் டிண்ட். ஓ மை காட் கைஸ், இதை வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இது வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, கிராஸ் பார்டர்லேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை வாங்குறதுக்காக நான் என்னோடய ஆதார் கார்டு, என்னோடய பேன் கார்டு, என்னோடய எல்பிஜி கனெக்ஷனோட பில் எல்லாமே சப்மிட் பண்ண வேண்டியதாச்சு. பிகாஸ் இட் வாஸ் அண்டர் கஸ்டம்ஸ். நைக்கால இருந்தால் ஷாப் பண்ணேன். பட் ஆனாலும் கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணி வரதுக்குள்ளே இது ஆல்மோஸ்ட் 20 days ஆயிடுச்சு இது வந்து எனக்கு செய்கிறதுக்குள்ளே. அண்ட் திஸ் ஹவ் த ஸ்கின் டிண்ட் லுக்ஸ். திஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் த ஃபென்டி பியூட்டி ப்ராடக்ட். இது வந்து 4000 rupees. அண்ட் தெர் வாஸ் சம் ஆஃபர் லைக் ஒரு 20 or 30% ஆஃபர் இருந்ததுன்னா அதில் வாங்கினேன். இது வந்து ஷேட் 14. ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். பிகாஸ் I have spent so much money, so I have to put a video, right? கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் வந்து ஹூடா பியூட்டியோடைய ஈஸி பிளர் நேச்சுரல் ஏர் ப்ரஷ் ஃபவுண்டேஷன். ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் இதை ஆல்ரெடி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உண்மையிலே சீரியஸ்லி ஹூடா பியூட்டி எப்படி தான் இதை ஃபார்முலேஷன் பண்ணுறாங்களோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஹூடா இது வந்து ஷேட் 420G டாஃபிங்கிற ஷேட். ஐ ஹேவ் ரியலி லைக் திஸ் ப்ராடக்ட் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னன்னா ஈஸியாக எனக்கு வாங்க முடிஞ்சது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது சொல்லவே தேவையில்லை. ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். formulation, pigmentation and blendability, longevity, என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க. It works really nice for all skin type. So இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, மேட் ஆகாது, ரொம்ப நேச்சுரலாக உங்களோட ஸ்கின் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டு ட்ரை திஸ் ஒன். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஐ ரியலி லைக் இட். ஸோ கைஸ், that's all for this video guys. நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்படின்னு நான் அவசரமாக காட்டியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் இக்னோர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நியூ டு மை சேனல், ப்ளீஸ் டேக் a moment to subscribe. And thank you so much for watching guys. Bye, take care.